ஒரு ஆள் சைத்துக்கு போடு, ஒரு ஆள் ரணிலுக்கு போடு, ஒரு ஆள் அனுராக்கு போடுன்னு சொல்லி ஒரு கேவலமான செயலை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு தமிழ் ரத்தம் தமிழன் என்ற ரோசம்மானன் சூடு சுரணை இருக்கிறவன் ஒரு காலம் இப்படி கேட்க மாட்டான். இந்த ஒட்டு கட்சியால் ஒட்டுண்ணியால் அங்கே இருக்கு மட்டும் இதுதான் எங்களுக்கு நடக்க போகிறோம். இன்றைக்கு பாருங்க, ஆறுகள் குளங்கள் ஏரிகள் எல்லாம் வந்து சரணாலயம் என்ற போர்வையில் ஆக்கிரமிச்சுட்டாங்க. அங்கே போய் அரசாங்கத்தோடைய ஒவ்வொன்றுக்கு போய் வால் பிடிச்சு நிற்கிறாங்க. வேறு எலும்பு துண்டுக்கும் சதத்துண்டுக்கும் வால் பிடிக்கிறாங்க. இவங்களை நாங்கள் எப்போ இன்றைக்கு தூக்கி எறிகிறோமோ அன்றைக்குத்தான் எங்களுக்கு ஒரு முடிவு காலம் பிறக்கும். கெப்பிட்டி கொள்ளால வச்சு வெட்டுறாங்க. எங்கே தமிழர் இருக்கிறாங்களோ அந்த எல்லாத்தையும் கலவரத்தை உருவாக்கி வெட்டுறாங்க. தமிழற்ற சொத்து எல்லாத்தையும் சூறையாடுறாங்க, கொள்ளையடித்தாங்க. இன்றைக்கு யாழ்ப்பாண நூலகம் வந்து எரிக்கைகளில் இஞ்சி ஒரு தமிழற்ற வீட்டாண்டு இருந்தவங்க காடையர் வந்து அதுவும் ஒரு அரசியல்வாதி தான். இன்றைக்கு சங்கு சின்னம் கிடைச்சிருக்குன்னு இந்த ஒட்டுண்ணியலை விரட்டுறாங்க. அங்கே போய் வால் பிடிச்சி ஒட்டி கொண்டு நிற்கிற ஆக்களை விரட்டு சங்கூதித்தான் இப்போ அவங்கள விரட்டு விளத்தொழுந்தாங்க. ஏனென்று சொன்னால் அந்த துட்ட சக்திகளை வந்து சங்கூதுறது. பெற்றோரால் கூட்டிக் கொண்டு ஒப்படைச்சதும் பிள்ளைகள் தாங்களாக போய் சரணடைஞ்சதும். இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்துட்டு கேட்க வக்கில்லாதவன் தான் இந்த ஒட்டுக்குழு எல்லாரும். அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தேன்னு கேட்க ஒட்டு வக்கும் இல்லை வாயும் இல்லை. கோடி கோடியாக வேண்டி கொண்டு பேசுறவங்களை என்ன செய்யணுங்களே தெரியல. நான் இந்த வயசில் நான் நல்லா இருந்தேன். நான் இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு நாங்கள் மீன் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வழியிலாம் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அவ்வளோது கடலை விற்று போட்டாங்க, கடலை அழிச்சுட்டாங்க. நாங்கள் வந்து ஆதரிக்கிறோன்னு சொன்னால் தமிழன் ஒரு ஆளை தான் தனியத்தான் ஆதரிக்கணும். எங்கள்கிட்ட விருப்பு வாக்கு வெறுப்பு வாக்குன்னு போட்டால் பிறகு நாங்கள் சிங்களவனை ஆதரிக்கிறோம் அர்த்தம். இன்றைக்கு தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் ஐயாவை ஆதரித்து சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கும்படி நாங்கள் ஏற்கனவே எல்லா மீடியாவிலையும் சொல்லியிருக்கிறோம். எங்களது அன்பான தமிழ் உறவுகளே, ஒரே இரத்தங்களே, நாங்கள் பட்டது போதும். காலங்காலமாக பட்டு பழுத்து நாங்கள் இனிமேல் இல்லாத ஒரு துயரத்தில் இருக்கிறோம். எங்களந்த துயரை துடைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இவ்வளவு காலம் நாங்கள் நம்பி கேட்டுட்டோம். நம்பி கேட்டு ஒவ்வொரு அரசாங்கம் பெறவும் அவனுக்கு போட் பண்ணு, இவனுக்கு போட் பண்ணு, அவனுக்கு போட்டுன்னு மாறி போட்டு நாங்கள் எல்லாரையும் நம்பி கேட்டது. ஆனால் போட சொல்கிறவங்களை போட சொன்னவங்க எல்லாரும் இன்றைக்கு எங்கேயோ நிற்கிறாங்க. அவங்க இந்த குடும்பங்களை கொண்டு இந்தியாவிலையும் லண்டன்லையும் அமெரிக்காவிலையும் எல்லா இடங்களையும் விட்டுட்டு அவங்க சுபபோகமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்களை விற்று பிழைக்கிறாங்க. தமிழ் மக்களை விற்று தாங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சு கொண்டு திரும்பியும் இன்றைக்கு ஒட்டி நின்று கொண்டு ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டி கொண்டு திரும்பியும் அவருக்கு ஒரு ஆள் சைத்துக்கு போடு, ஒரு ஆள் ரணிலுக்கு போடு, ஒரு ஆள் அனுராக்கு போடுன்னு சொல்லி ஒரு கேவலமான செயலை செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்களந்த உடம்பில் ஓர் உண்மையின்படி ஒரு தமிழ் ரத்தம் தமிழன் என்ற ரோசம்மானன் சூடு சுரணை இருக்கிறவன் ஒரு காலம் இப்படி கேட்க மாட்டான். இது வந்து ஜனாதிபதி தேர்தலில் வந்து இன்றைக்கு ஒரே ஒரு ஆள். இன்றைக்கு நாங்கள் வடக்கு கிழக்கில் வந்து இலங்கை ஃபுல்லாகும், வடக்கு கிழக்கண்டில் இலங்கை ஃபுல்லாகும் ஒன்றிணைத்து ஒரே ஒரு ஆளைத்தான் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். உண்மையாக எல்லா மக்களும் சேர்ந்தெடுத்த முடிவு. தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்தெடுத்த முடிவு. நாங்கள் அரசியல் கட்சி அல்ல. இன்றைக்கு தமிழர் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் நின்று கொண்டு எங்களோட பலத்தை காட்டி நாங்கள் அதுக்கு பிறகு அரசாங்கத்தோடையோ அல்லது வெளிநாட்டு சக்தியோடைய கதைச்சு எங்களோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எல்லாரும் எடுத்த முடிவு தான் இந்த முடிவு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுத்து உண்மையின்படி தமிழ் வேட்பாளர் நிறுத்தி சங்கு சின்னத்துக்கு நேராக வாக்கு போட சொல்லி கொண்டு வரைக்க சில இடங்களில் சில அரசியல் கட்சிகள் இந்த ஒட்டுண்ணியல் ஒட்டி கொண்டு நிற்கிற அரசியல் கட்சியின் ஆக்கள் இல்லை இவங்களுக்கு போட்டு என்னத்தை காண பொறியல், இவங்களை என்ன செய்வாங்க, இவங்களால் என்ன செய்யலும் என்று சொல்லி ஒரு தகாத வார்த்தைகளை வந்து தங்களது பிரச்சாரம் வழியாக வீடு வீடாக சொல்லி கொண்டு வராங்க. சில இடங்களில், எல்லா இடங்களிலும் இல்லை, சில இடங்களில் இன்றைக்கு அவங்க வந்து உண்மையின்படி அவனுக்கு தமிழ் ரத்தம் ஓடாது, அவனுக்கு 2 ரத்தம் ஓடும். அப்படி கதைக்கிறவனுக்கு 2 ரத்தம் தான் ஓடும். ஒரிஜினலாக உண்மையான தமிழ் ரத்தம் ஓடுறவன் அப்படி ஒரு காலம் கதைக்க மாட்டான், யாருக்கும் போட் பண்ணவும் மாட்டான். நாங்கள் இன்றைக்கு சுடுபட்டு அடிபட்டு பட்டது போதும். இன்றைக்கு 15 வருஷம் அண்ணன் விட்டுட்டு போயிட்டுனே இன்றைக்கு நாங்கள் 15 வருஷம் படுற கேவலம் எங்களுக்கு தான் தெரியும். கடலை விற்கிறாங்க. இன்றைக்கு விகாரி அமைக்கிறாங்க. ஒரு உண்மையின்படி சிங்கள மக்கள் இல்லாத ஒரு தனி இடத்துல விகாரி அமைக்கிறாங்கடா. ஏன் விகாரி அமைக்கிறாங்க? மக்கள் சிந்திக்க வேணும். இன்றைக்கு விகாரி அமைச்சு முடிஞ்சது என்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு பிறகு கொண்டு ஒரு 50 சிங்கள குடியை கொண்டு சுத்தவரை வைப்பாங்க. நாளைக்கு 50, நாளை இன்றைக்கு 100 ஆகும், 100 200 ஆகும். நாங்கள் பிறகு எங்கே போவோம்? யார் விட்ட போவோம் நாங்கள்? அப்போ இந்த ஒட்டுண்ணியல் அங்கே இருக்கு மட்டும் இதுதான் நடக்கும். இந்த ஒட்டு கட்சியால் ஒட்டுண்ணியல் அங்கே இருக்கு மட்டும்
இதுதான் எங்களுக்கு நடக்க போகிறோம். இன்றைக்கு பாருங்கோ, ஆறுகள் குளங்கள் ஏரிகள் எல்லாம் வந்து சரணாலயம் என்ற போர்வையில் ஆக்கிரமிச்சுட்டாங்க. சில இடங்களில் வனவளர்ப்பு பாதுகாப்பு திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கிறாங்க. சில இடங்களை வந்து தொல்பொருள் திணைக்களங்களை வந்து ஆக்கிரமித்து அவங்களுக்கு விகார கட்டுறதுக்குரிய நடவடிக்கைகளை கொடுக்குறாங்க. இன்றைக்கு யார் சொல்லல, இன்றைக்கு இலங்கையில் இன்னும் 1000 விகாரைகள் அமைக்க கிடக்குன்னு சொல்லி எங்கே அமைக்க போகிறாங்க? அப்போ எங்கட மக்கள் இன்னும் சிந்திக்க வழி கிடையாது, சிந்திக்கல. அன்றைக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு போய்க்குள்ள மக்களை சந்திச்சுறாங்க. சில பேர் கேட்குன இவைகளை என்ன செய்வின, எல்லாருக்கும் போட்டு கலைச்சி போடுறோம். நீங்கள் நாங்கள் யாருக்கு போட்டுறீங்க? நீங்கள் போட்டு யாருக்கு போட்டுறீங்க? சிங்களவனை தானே போட்டுறீங்க. நான் இப்போ சிங்களவனை போட சொல்லி கேட்கல உங்களை. நாங்கள் தமிழருக்கு போடணுன்னு கேட்குறோம். முதல் நாங்கள் ஒன்றிணைவோம். எங்களை இந்த சண்டை எல்லாத்தையும் தூக்கி அங்கால வச்சுட்டு அவன் என்ன செய்தான் இவன் என்ன செய்தான்ன்ற விட்டுட்டு முதல் நாங்கள் ஒன்றிணைவோம். நாங்கள் ஒன்று எல்லாரும் ஒருமிக்க நின்று கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் குரலை கொடுப்போம். எங்களுக்கு இதுதான் சரி, இதுதான் தேவை, இப்படித்தான் நாங்கள் இருக்க வேணும், இப்படித்தான் நாங்கள் வாழ வேணும் என்று சொல்லி நாங்கள் உலகத்துக்கும் சொல்லுவோம், இலங்கை அரசாங்கத்துக்கும் சொல்லுவோம். அது யார் ஜனாதிபதியாக வருகிறாரோ யாரோ தெரியாது, இலங்கை ஜனாதிபதியாக வர்றவருக்கும் சொல்லுவோம். அப்படி தாண்டி ஒட்டுமொத்தமாக உண்மையின்படி இன்றைக்கு இவங்க எல்லாரும் பாராளுமன்றம் விட்டுட்டு வெளியேறாங்களோ அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஒரு பிரச்சனையை உள்ளுக்கு நாங்கள் எப்படியாவது நாங்கள் தமிழர் எல்லாம் ஒன்று நின்று கொண்டு பிரச்சனையை கொண்டு வரலாம். இந்த ஒட்டுணிகள் அங்கே ஒட்டி கொண்டு இருக்க மாட்டோம். எங்களுக்கு பிரச்சனை தான். அப்போ இந்த மக்கள் எல்லாரும் உண்மையின்படி இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு முதல் இந்த ஒட்டுணிகளை தூக்கி எறியணும். அங்கே போய் அரசாங்கத்தோடைய ஒவ்வொன்றுக்கு போய் வால் பிடிச்சு நிற்கிறாங்க. வேறு எலும்பு துண்டுக்கும் சதத்துண்டுக்கும் வால் பிடிக்கிறாங்க. இவங்களை நாங்கள் எப்போ இன்றைக்கு தூக்கி எறிகிறோமோ அன்றைக்கு தான் எங்களுக்கு ஒரு முடிவு காலம் பிறக்கும். இன்றைக்கு இவங்களை அரசாங்கத்தோட விட்டு இவங்களை இன்றைக்கு நாங்கள் மக்கள் எந்த ஒரு காலத்தில் இவங்களுக்கெல்லாம் போட் பண்ணாமல் இவங்களை வெளியேற்றுறோமோ அன்றைக்கு தான் தமிழற்ற பிரச்சனை ஒரு தீர்க்கலாம். அல்லது இவங்களை ஒட்டுண்ணியாக இருக்க மட்டும் எங்களுக்கு நெருக்கடி தான் கரைச்சல் தான். ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்து இன்றைக்கு எவ்வளோ காலமாக பார்த்து நான் இன்றைக்கு உண்மையின்படி என்ற வயசுக்கு யோசித்து பாருங்க. இன்றைக்கு கொழும்பில் ஆரம்ப காலத்தில் கொழும்பில் கலவரம் துவக்கி கடைகளை எரித்தார்கள், தமிழற்ற வீடுகளை அடித்தார்கள், கொள்ளை அடித்தார்கள், வெட்டினாங்கள். அங்கே இருந்து கப்பலாக ஏற்றி கொண்டு இங்கே கொண்டு விட்டவங்க. பருத்தித்துறை காவலையும் காங்கிரஸ் துறை காவலையும் கொண்டு கப்பலாக கொண்டு வைக்கிறவங்க அங்கே இருந்த தமிழர் எல்லாரையும். அதே மாதிரி திருவண்ணாமலையில் வசூல போன சனத்தை வெட்டுறாங்க, கெப்பிட்டி கொள்ளாத வச்சு வெட்டுறாங்க. எங்கே தமிழர் இருக்கிறாங்களோ அந்த எல்லாத்தையும் கலவரத்தை உருவாக்கி வெட்டுறாங்க. தமிழற்ற சொத்து எல்லாத்தையும் சூறையாடுறாங்க, கொள்ளையடித்தாங்க. இன்றைக்கு யாழ்ப்பாண நூலகம் வந்து எரிக்கையில் இஞ்சி ஒரு தமிழற்ற வீட்டாண்டு இருந்தவங்க காடையர் வந்து அதுவும் ஒரு அரசியல்வாதி தான். அவன் தான் வீட்டில் இருக்க விட்டு அவன் எண்ணெயில் எல்லாம் வச்சிருந்து கொண்டே நூலகம் கொளுத்தி போட்டு போகிறதும் இஞ்சி ஒரு அரசியல்வாதி இந்த வீட்டில் தான். அப்போ இன்றைக்கு காலங்காலமாக நாங்கள் சுடுபட்டு கொண்டாண்டு இருக்கிறோம். அடிமைகளாக நாய்களாகத்தான் இருக்கிறோம். நாங்கள் அடிமை நாய்களாக. நாயின் நன்றி உள்ளது, அதையும் கூட நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. இங்கே இருக்கிற இங்கே நன்றி இல்லாதவங்க மனுஷர் தான் நன்றி இல்லாதவங்க. அப்போ இன்றைக்கு நாங்கள் எவ்வளோ கேவலப்பட்டு கொண்டிருக்கிறோம், எவ்வளோ தர நாங்கள் கேவலப்படுறோம். இன்றைக்கு ஒரு காரண்டருக்கு அடித்தது இன்றைக்கு ஜெயிலில் என்ன செய்து விட்டாங்க குட்டிமணி தங்குத்திரியாக்களுக்கு. இது எல்லாம் உங்களோட தமிழ் மக்கள் மறந்துட்டினோம் போல இருக்கு. பகிரங்கமாக நீங்கள் பொது அமைப்புகளை எல்லாம் கூடிய முடிவெடுத்து அறிவிச்சிருந்தீங்க. ஏற்கனவே தமிழ் பொது வேட்பாளராக சிவாஜிலிங்கம் அவர்கள் போட்டியிட்டார். அந்த கால போட்டியில் நீங்கள் என்ன ஆதரிக்கிறீர்கள்? சிவாஜிலிங்கம் போட்டியிட்டது வந்து குருநாகலில் எங்கேயோ ஒரு மாவட்டத்தில் போட்டியிட்டவராகும். அந்த நேரம் அது சரியான முறையில் அவர் வந்து நான் இப்படி போட்டியிட போகிறேன்னு சொல்லி எல்லா மக்களோடையும் அணுகி எல்லா அமைப்புகளோடையும் அணுகி எல்லா அமைப்புகளோடையும் கதைச்சு, அது சிவில் சமூகமாக இருக்கலாம், பொது அமைப்புகளாக இருக்கலாம், புத்திஜீவிகளாக இருக்கலாம், பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கலாம், எல்லாரோடையும் சந்திச்சு ஒருங்கிணைச்சு கதைச்சு நாங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். நான் ஜனாதிபதி வேட்பாளராக கேட்க போகிறேன், எனக்கு போட் பண்ணி நாங்கள் எங்களோட பிரச்சனை தீர்ப்போம்னு சொல்லி அவர் மக்கள் மத்தியில் வரையில்லை. தான் நினைச்சார், தான் நினைச்சபடியே போய் கேட்டார், அது அவருக்கு வெற்றி அளிக்கலை. அப்போ இது வந்து நாங்கள் காலகாலமாக இப்படியே இருந்து சீரழிய போகிறோம்ன்ற நோக்கத்தோடு தான் பழைய மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் சேர்ந்து கதைத்து சில முடிவுகளை எங்களுக்கு ஆரம்பத்திலேயே எங்களோட நான் நினைக்கிறேன் எங்களோட வந்து கதை கேட்க ஒரு 3 மாதத்துக்கு மேலே எங்களோட வந்து கதைச்சு அப்போ நாங்கள் சொன்னாங்க, நானும் அனிராசாவும் சொன்னாங்க, நாங்கள் ஆதரவு தாரம்னு சொன்ன அப்புறம் இப்போ தமிழ் பொது வேட்பாளர் யாரும் நிறுத்துறேன்னு சொல்லி பேரும் அப்போ ஒன்றும் செய்யலை. அதுக்கு பிறகுதான் எல்லா சிவில் அமைப்புகளுடைய கதைச்சு, பொது அமைப்புகளுடைய கதைச்சு, புத்திஜீவிகளுடைய கதைச்சு, பிறகு திருப்பி அரசியல் காதிலே முள்ளுக்கு வேண்டணும்னு சொல்லி அவையிலே முள்ளுக்கு வேண்டித்தான் இது ஒரு முடிவெடுத்தது. ஏனென்று சொன்னால் உண்மையின்படி ஒரு கட்சியில் போனால் கட்சிக்காரன் சொல்கிறது தான் நாங்கள் கேட்கணும்.
ஏன்னா ஒரு கட்சியின் சின்னத்தில் நாங்கள் கேட்டால் அவன் சொல்கிறது அவனுக்கு அடிமையாக தான் நாங்கள் நிற்கணும். அப்போ கட்சியின் சின்னத்தில் கேட்கலாது. புதுசாக ஒரு சின்னம் வேணும் என்று சொன்னால் அது பழைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும், சுயேட்சையாக கேட்கலான்றாங்க. அதுக்கு பிறகுதான் உடனடியாக இவர் அரியநேந்திரன் ஐயாவோட கதைச்சு அவரை நிறுத்தித்தான் இன்றைக்கு அவருக்கு ஒரு சங்கு சின்னம், எங்களுக்கு ஒரு சங்கு சின்னம் கொடுக்கப்பட்டது. இந்த சங்கு அது எப்படிப்பட்ட சங்கன்ற எல்லாருக்கும் விளங்கணும். இன்றைக்கு மார்கழி மாதத்தில் பாருங்க என் சங்கு ஊதுறாங்கன்னு சொல்லி அது எல்லாருக்கும் விளங்காது. அந்த காலத்தில் மார்கழி மாதம் வந்து இந்த அளவு பிசாசுகள் இதுகள் கூட என்று சொல்லி மார்கழி மாதத்தில் சங்கு ஊதி மணி அடிச்சு தான் அதுகளை விரட்டுறது. அப்போ இன்றைக்கு எங்களுக்கு சங்கு சின்னம் கிடைச்சிருக்குன்னு இந்த ஒட்டுண்ணியில் விரட்டுறதுக்கு அங்கே போய் வால் பிடிச்சி ஒட்டி கொண்டு நிற்கிற ஆக்களை விரட்டு சங்கூதித்தான் இப்போ அவங்கள விரட்டு விளத்தொழுந்தாங்க. ஏனென்று சொன்னால் அந்த துட்ட சக்திகளை வந்து சங்கூதுறது, அதனுடைய கோயிலாக இருக்கலாம், வேறு வேறு இடங்களாக இருக்கலாம், பொது நல்ல விஷயங்களுக்கு சங்கூதுறது. அப்போ இன்றைக்கு நல்ல விஷயங்களுக்கு சங்கூதைக்கு எங்களுக்கு சங்கு சின்னம் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த சங்கை வச்சு ஊதித்தான் இந்த ஒட்டுண்ணியல் வால் பிடிக்கிறவங்க எல்லாரையும் நாங்கள் விளத்தோணும், இந்த துஷ்ட சக்திகளை விளத்தோணும். விளத்தினால்தான் நாங்கள் நினைச்சதை நாங்கள் அடையலாம். இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு இலங்கையில் உள்ள தமிழர் எல்லாரையும் கேட்டிருக்கிறோம். உண்மையின்படி தமிழ் உணர்வு, தமிழ் இரத்தம் உள்ளவன், தமிழனாண்டு நான் தமிழன் என்று சொல்லி தலை நிமிந்து நிற்கிறவன் எல்லாரும் கட்டாயமாக இதுக்கு தான் போட் பண்ணணும், சங்குக்கு தான் போட் போடணும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நில்லடான்னு சொல்லி சும்மாவா சொன்னவங்கள், சும்மாவா சொன்னவங்கள். அப்போ அதேன்படி உண்மையாக தமிழன் என்று சொல்லடா, சங்கு தலை நிமிந்து நில்லடா, சங்கெடுத்து ஊது, சங்கே முழங்கு, சங்கு முழங்கும். அப்போ அதை கூடவே எத்தனை பேர் சொன்னவங்களுக்கு சங்கு ஊதுமோ? ஒரு காலம் சங்கு முழங்காது, அவைக்கு சங்கு ஊதுப்பட வேண்டும். இப்படியா கொத்த ஒட்டுண்ணியல் பால் பிடிக்கிறவங்க இருந்தால் அப்போ எப்படி நாங்கள் எப்படி எங்கே இந்த பிரச்சனை முன்னுக்கு கொண்டு வரலாம்? அப்போ மக்கள் எல்லாரும் உணர்ந்து முதல் இவங்களை வெளியேற்றணும். ஒற்று காலத்திலே ஒன்றுக்குமே இவங்களுக்கு போட் பண்ணக்கூடாது. அது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், அல்லது உள்ளூராட்சி தேர்தலாக இருக்கலாம், வடக்கு மாகாண தேர்தலாக இருக்கலாம். இனம் கண்டு இவங்களை எல்லாத்தையும் தூக்கி இனங்க என்ன எல்லாரும் இனம் கண்டாச்சு, இனிமேல் தூக்கி அறிய வேண்டியதான். ஒட்டு குழுக்கள்னா எல்லாரும் அரசாங்கத்தோடு ஒட்டி நிற்கிறோட எல்லாரும் ஒட்டு குழுத்தான். அரசாங்கத்தோடு யார் யார் ஒட்டி நிற்கிறாரோ அவன் எல்லாரும் ஒட்டு குழுத்தான். நாங்கள் விவரமான குழந்தை பிள்ளை நேற்று நாளைக்கு நேற்று பிறந்த குழந்தைக்கே தெரியும் வேறு ஒட்டு குழுவான்னு சொல்லி எவனவன் அரசாங்கத்தோடு ஒட்டி கொண்டு நிற்கிறானோ அவன் எல்லாம் ஒட்டு கொடுத்தான். இல்லை நீங்கள் இவ்வளோ காலமாக வந்து நாங்கள் இப்படி ஒரு முடிவெடுக்கையில் நாங்கள் ஒரு தமிழரை நிறுத்தையில் இப்போ நாங்கள் தமிழரை நிறுத்தி ஒன்று திரண்டு எல்லா மக்களும் வழியாக கதை கேட்கல. நீங்கள் என்ன செய்யணும்? ரைட், நீங்கள் ஒட்டு பேசாமல் இருங்கோ. அவைக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும், உங்களோட அந்த மட்டத்தில் அங்கே வச்சுக்கொள்ளுங்க. வீதியாக இறங்கி அவைக்காக இந்த பிரச்சாரம் செய்யக்கூடாது. அப்படி பிரச்சாரம் செய்கிறாரு தான் அவனுக்கு 2 ரத்தம் தான் இருக்குது. 2 ரத்தம் தான் அவனுக்கு 2 ரத்தம் தான் ஓடும். ஒரு ரத்தம் ஒரு காலம் ஓடாது. தமிழன் சொல்லி ரத்தம் ஓடாது. உண்மையின்படி தயவு செய்து நாங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் தமிழர் எல்லாரும் நாங்கள் பட்டது காணும். உண்மையின்படி யோசிச்சு பாருங்க. சரி, இந்த காணாமல் ஆக்கப்பட்ட விஷயத்தை எடுப்போம். காணாமல் ஆக்கப்பட்டது வேறு, பிள்ளைகளை கூட்டிக் கொண்டே கையில் ஒப்படைச்சது வேறு. அலௌன்ஸ் பண்ணின உடனே பெற்றோரால் கூட்டிக் கொண்டே ஒப்படைச்சதும் பிள்ளைகள் தாங்களாக போய் சரணடைஞ்சதும். இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்துன்னு கேட்க வக்கில்லாதவன் தான் இந்த ஒட்டுக்குழு எல்லாரும். அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்க வக்கும் இல்லை, வாயும் இல்லை, கோடியாக வேண்டி கொண்டு பேசுறவங்களை என்ன செய்யணுங்களே தெரியலை. அப்போ இவங்க எல்லாம் ஒட்டுக்குழு. உண்மையின்படி நான் காணாமல் ஆக்கப்பட்டது அது எப்படி காணாமல் போச்சுன்னு எங்களுக்கும் தெரியாது. எந்த பிள்ளையும் காணாமல் போனதால் என்னென்னு காணாமல் போனதே தெரியாது. பிள்ளை இருக்கோ இல்லையோ என்ன நடந்தது எங்களுக்கு. அப்போ அது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள். ஏன்னு சொன்னால் வட்டுவாகல்ல, அடுத்தது வந்து இரணப்பாறையில், அடுத்தது ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் வச்சிருக்கிற எல்லாத்தையும் அலௌன்ஸ் பண்ணி ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் சரி, 10 நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் சரி, 1 மாதம் ட்ரைனிங் எடுத்தாலும் சரி, எல்லாரும் வாங்க உங்களை விசாரணை செய்து போட்டு நாங்கள் 20 நாளோ 10 நாளோ 15 நாளோ 1 மாதத்துக்குள்ள உங்களோட பெற்றோர்கிட்ட திருப்பி ஒப்படைப்போம். அதை நம்பித்தானே இந்த பிள்ளைகளை கொண்டு ஒப்படைச்சதுகள், ஒளிம்பி போய் சரண்டடைஞ்சதுகள். சரியா? அப்போ அதுகள் இந்த நிலைமை என்னன்னு சொல்லி எவனாவது கலைச்சியலும். இந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது, இந்த பிள்ளைகள் எங்கே காட்டு ஒரு சர்வதத்தை வலியுறுத்தினீங்களோ, ஒரு சர்வதேச நடத்தணும் வலியுறுத்தினீங்க. இந்த பிள்ளைகளை படைத்த பிள்ளைகளை காணையில் அதுக்கு ஒரு தீர்வு கண்டு தாரங்கன்னு சொல்லி எவன் கலைத்தவன். அங்கே கலைக்க போகிறவன் தங்கட பிரச்சனையை தான் கலைக்கிறே தவிர, ஆனால் அங்கே பொதுவாக ஒரு பிரச்சனையும் கலைக்கல. இன்றைக்கு போர்க்குற்ற விசாரணை நல்லாட்சி அரசாங்கம் வந்து தூக்கி கட்டி பிடிச்சி தூக்கி கொஞ்சி ஊர்வலம் கொண்டு போகிறாங்க. இன்றைக்கு நல்லாட்சி அரசாங்கத்தில் தான் போர்க்குற்ற விசாரணைக்கு உடனடியாக ஐநா சபை கேட்டது. அப்போ அவன் சொன்ன அரசாங்கம் கேட்டான் 2 வருஷத்தையும் ஒத்தி போட சொல்லி. அப்போ அவங்க இந்த கூட்டமைப்பை தான் கேட்டவங்க, தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டவங்க. அப்போ இவங்களை அதுக்கு தாங்குவதாக ஒத்து
இவங்களும் ஒத்து போனவங்களால 2 வருஷம் அரசாங்கம் சரி ஓபன் சொல்லி போட்டு அவஞ்சு ஓடி வேண்டி போட்டு போய் இருந்துட்டாங்க. அப்போ அன்றைக்கு அந்த போர்க்குற்ற விசாரணைக்கு இல்லாத போர்க்குற்ற விசாரணை செய்யத்தான் வேணும் என்றிருந்தால் இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனை அறவாசியிட முக்காவாசியும் தீர்ந்திருக்கும். எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிட்டத்தட்ட வந்திருக்கும். அப்போ நீங்கள் அரசாங்கத்தோட சேர்ந்து ஒட்டுண்ணி மாறி வாழை பிடிச்சி கொண்டு அவங்க போடுறத திண்டு கொண்டு பிறகு நீங்கள் இப்போ திருப்பி வந்தோண்டு அவருக்கு போடு இவருக்கு போடு. இது நீங்கள் செய்கிற கலைக்கிற கதையா? இது உண்மையான நீ தமிழனா? நான் உண்மையாக என்ன ஒரு அம்மா என்ன அப்பா என்ன ஒரு தமிழனுக்கு தான் என்ன பெற்றவா? நான் தமிழன், நெஞ்சில் தட்டி சொல்லுவேன். இன்றைக்கு எங்களுக்கு எத்தனையோ ஃபோன் வந்தது, சைத்திய ஆதரியுங்கோ, அதுக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கோ, உங்களுக்கு நாங்கள் சலுகை செய்கிறோம். அதே மாதிரி ரணிலுக்கு செய்யுங்கோன்னு சொல்லியும் வந்தது. நான் தமிழனாக இருக்கிற அடுத்த நான் இன்றைக்கு இந்த மேசையிலேருந்து பேசி கொண்டிருக்கிறேன். இவங்களை மாதிரி ஒட்டுண்ணி எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டிருந்தால் நானும் போயிருப்பேன். நாங்கள் அடிபட்டு நாங்கள் வேதனைப்பட்டு நாங்கள் துன்பப்பட்டு நாங்கள் எல்லாத்தையும் இழந்த நாங்கள். நான் இந்த வயசில் நான் நல்லா இருந்தேன். நான் இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு நாங்கள் மீன் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வழியிலாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அவ்வளோது கடலை விற்று போட்டாங்க, கடலை அழிச்சிட்டாங்க. பல்தேசிய கம்பெனிகளுக்கு கடலை விற்று கடல் நாசமாக போச்சு. அப்போ இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும்? அப்போ இதுக்குத்தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாங்கள் சகல சமூகமும் எல்லா தமிழரும் இலங்கையில் இருக்கிற தமிழர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் சங்க சின்னத்துக்கு போட சொல்லி கேட்குறோம். எங்களோட பிரச்சனையை அது தீர்ந்து பிறகு பார்ப்போம். முதல் பலமானிப்பேன் நாங்கள். அது பிறகு வெண்டா பிறகு அதுக்கு பிறகு வர பிரச்சனை முதல் பலமானிப்பேன் நாங்கள். தமிழர் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டால் ஒன்றா நிற்கிறான்ற செய்தி கேட்டாலே எல்லாருக்கும் பைத்த கலக்கும். அப்போ அந்த நிலைமைக்கு நாங்கள் வரணும். எங்களோட மக்கள் எல்லாரும் சிந்திக்கணும். கரையோரம் கடத்தொழில் செய்கிற மக்கள் இருந்தாலும் சரி தான், விவசாய மக்கள் இருந்தாலும் சரி தான், எல்லா மக்களும் தமிழ் பேசுகிற சகல மக்களும், அது மலையாள மக்கள் இருந்தாலும் சரி தான், முஸ்லீம் மக்கள் இருந்தாலும் சரி தான், எல்லாரும் ஒன்று. அன்றைக்கு ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒருத்தர் பேசியிருந்தார், நான் தமிழன், உண்மையாக இருந்தாலும் நான் வரவேற்கிறேன், நான் தமிழன், ஆனால் மதத்தால் தான் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம். நான் மசூதிக்கு போகிறேன், கிறிஸ்டியன் வந்து இதுக்கு போகிறார், இந்து வந்து கோயிலுக்கு போகிறான். நாளைக்கு அவன் போய் ஒரு வீதியில் விழுந்து கிடந்தால் நீ என்னென்று மதத்தையா பார்க்க போகிறாய்? ஓடிப்போய் நான் தூக்கி அவனுக்கு உதவி செய்து அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல வச்சது ஆஸ்பத்திரிக்கு கொண்டே அவனை குணப்படுத்தத்தான் பார்ப்போம். அந்த ஒற்றுமை முதல் எங்களுக்கு வேணும். உண்மையாக அந்த முஸ்லீம் சகோதரன் அவ்வளோ ஒரு திறமா சொல்லியிருந்தவர், நான் தமிழன், அது மதம் பிறகு உண்மையாக நான் அதை வரவேற்றிருந்தான். அப்போ இன்றைக்கு ஒரு முஸ்லீம் சகோதரன் அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் இங்கே உள்ள மற்றாக்கள் என்ன செய்யறீர்கள்? இன்றைக்கு ரணிலுக்கும் சாயத்துக்கும் பால் பிடிக்கிறீர்கள், கிளுக்கி கொண்டிருக்கிறீர்கள். அவன் போடுற எலும்பு துண்டுட்டு போடுற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு திரிகிறீர்கள். தமிழன் எல்லாரும் தமிழனாக இருக்கணும், தமிழன் தான் ஆளணும். தமிழர் எல்லாரும் தமிழனாக இருந்து தமிழர் எல்லாம் தமிழன் ஆளுவாமல் இருந்தான்னு சொன்னால் நாளைக்கு எங்களோட பிரச்சனை குறுகிய காலத்தில் எங்களோட பிரச்சனையை தீர்க்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த ஒட்டுண்ணிகளோட சேர்ந்து தயவு செய்து எல்லா மக்களையும் நான் தமிழ் மக்களை தமிழ் உறவுகள் இந்த சைத்துக்கு போடு ரயிலுக்கு போடுன்னு சொல்லி அவையோட பால் பிடிக்கிறாங்களே அவைக்கு தான் நான் சொல்கிறேன். தயவு செய்து எல்லாம் விடுங்க ஐயா. அது நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நீங்கள் அதை பாருங்க. இப்போ எங்களுக்கு முதல் தேவை நாங்கள் தமிழர் எல்லாம் ஒன்றுபடணும், ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழணும். அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். தயவு செய்து இலங்கையில் எங்கே தமிழர் இருந்தாலும் சரி, தமிழரை ஆதரிக்கிறவர் யாராக இருந்தாலும் சரி, அது சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான், தமிழர் பிரச்சனையெல்லாம் தீர்வணும். அவங்களுக்கும் வடக்கு கிழக்கு இணைஞ்சு சந்தோஷமான முறையில் உண்மையின்படி அவங்களும் சம உரிமையோட எங்களை மாதிரி தாங்கள் சரியான அந்தஸ்தோட வாழணும் என்று சொல்லி எல்லாரும் நினைக்கணும். திரும்பியும் எங்களுக்கு இலங்கைக்குள்ள ஒரு பிளவு தேவையில்லை, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் சந்தோஷமாக வாழணும், எங்களுக்கும் சம உரிமையை பெற்று நாங்கள் சந்தோஷமாக வாழணும். நாங்கள் அதைத்தான் விரும்புகிறோம். இப்போ நாங்கள் சில நேரத்தில் நாங்கள் வேறு நாங்கள் ஒரு இலங்கையில் நாங்களும் இருக்கிறோம். சட்டம் என்றால் ஒரே சட்டத்தை வைக்கணும், இலங்கையில் எல்லா மக்களுக்கும் ஒரே நியாயத்தை கொடுக்கணும், எல்லா மக்களுக்கும் ஒரு நீதியை வழங்கணும். ஒரு சில தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்கள் வந்து கட்சியின் கிளைகள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்கலாம். அவர்கள் தங்களுடைய முகப்பு புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள், முதல் வாக்கு சங்குக்கு நமது உரிமைக்காக, இரண்டாம் வாக்கு சாய்த்திற்கு என்று சொல்லப்படும். இது தொடர்பில் உங்களோட இல்லை, இது ஏற்கனவே நாங்களும் பிரச்சாரம் செய்து கொண்டு போய்க்கலாம். சில கேள்விகள் எங்களுக்கு இருந்தது தான். எல்லாரும் மட்டும் இல்லை, எல்லா மக்களும் அப்படி கேட்கல. ஒரு சிலர் தான் அந்த கேள்வியை கேட்டவர். முதலாவது வாக்கை வந்து சங்கு சின்னத்துக்கு போட்டுட்டு ரெண்டாவது வாக்கை நாங்கள் சைத்துக்கு இல்லாடி ரணிலுக்கு போடலாம் அந்த நாஞ்சனன். அது வந்து பிள்ளை
நாங்கள் வந்து ஆதரிக்கிறோன்னு சொன்னால் தமிழன் ஒரு ஆளைத்தான் தனியத்தான் ஆதரிக்கணும். எங்கள்கிட்ட விருப்பு வாக்கு வெறுப்பு வாக்குன்னு போட்டால் பிறகு நாங்கள் சிங்களவனை ஆதரிக்கிறோம்னு அர்த்தம். நாங்கள் ஒரே ஒரே நோக்கத்தோடு அண்டிக்கணும். இந்த குறிக்கோள் ஒன்று தான், நோக்கம் ஒன்று தான். நோக்கம் ஒன்று சொன்னால் ஒரே புள்ளடி தான், சங்குக்கு நேரி ஒரே புள்ளடி தான். பிறகு அவர் சைத்து குசின் 2ஆம் நம்பர்லையும் ரணிலுக்கு 3ஆம் நம்பர் அப்படியெல்லாம் போயிடாது. அப்போ ஏன்னு சொன்னால் அப்போ அதையும் வந்து தமிழ் மக்களிடையே சங்கையும் விரும்பினேன், எங்களையும் விரும்பினேன். அப்படி ஒரு கருத்தொண்டு வரும். இன்றைக்கு நாங்கள் தமிழர் வந்து ஒரு எல்லா பிரச்சனையும் தீர்த்து தமிழர் சந்தோஷமாக சம உரிமையோட வாழணும் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் ஒருமிக்க நிற்கணும். இதை விட்டுட்டு சைத்துக்கு கொஞ்சம் பேர் ரணிலுக்கு கொஞ்சம் பேர் போனால் அப்போ அவங்க சிங்கள கட்சி என்ன செய்வாங்க? தமிழருக்கே சரியான முறையில் அங்கே ஒற்றுமை இல்லை, அவங்களே பிரிவாக கிடக்கு. தமிழருக்கே சரியான முறை ஒற்றுமை இல்லை. கொஞ்சம் பேர் ரணிலுக்கு சிங்கள கட்சி ஆதரிக்கிறாங்க, ரணிலை ஆதரிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் சைத்திய ஆதரிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் அனுராவை ஆதரிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் நாமலை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி அதெல்லாமே உங்களுக்கு அப்படி போய் என்னத்தை காண போறீர்கள்? அப்படி போய் என்னத்தை காண போறீர்கள்? இவ்வளவு காலமும் இவங்களெல்லாம் ஒரு குட்டையில் ஒரு நகர்லாம் சுழற்சி முறையில் வருவாங்க. ஒருக்கா ரணில் வருவார், ஒருக்கா மைத்திரி வருவார், ஒருக்கா நாமல் வருவார், ஒருக்கா ராஜபக்சா வருவார், ஒருக்கா பிறகு சைத்து வருவார். இப்படி மாறி 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 வந்துடுவாங்க. இன்றைக்கு ஜேஆர் ஜெயவர்தன் அந்த காலமாக சினிமா பண்டாரநாயக்க அந்த காலத்துலேருந்து யோசிச்சு பாருங்க. யார் வருகிறேன்? சினிமா பண்டாரநாயக்க அந்த மகள் சந்திரிகா, ஜேஆர் ஜெயவர்தன் அந்த மருமோன் ரணில், பிரேமதாஸ் அந்த மகன் சைத்து, அங்கால ராஜபக்சா அந்த மகன் நாமல். அப்போ இதால யார் இவி எல்லாம்? இது யார்? அரசியல் அந்த வேறையா? இது எல்லாம் அவங்களோட அப்படியே மாறி 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 தலைமுறையாக வர்றாங்களே தவிர வந்தாலும் என்ன நடக்க போது எங்களை பிரச்சனை கலந்துருக்க மாட்டாங்க. எவனாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எங்களை இந்த பிரச்சனை தீர்க்கிறோம் என்னென்ன மாதிரி தீர்க்க முடியல அறிக்கை விட்டுருக்காங்களோ ஒரு தரும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் அங்கேருந்து வாங்க உடனே அங்கே வான்னு சொன்ன உடனே ஓடி போடுறீர்கள். அவன் போடுற எலும்பு துணுக்கு ஓடி போறீர்கள். இதெல்லாம் இப்படியாக வாழ்க்கை தேவையா? உண்மையின்படி டோசத்து கோயிரன் நீங்கள் எல்லாம் அந்த நேரம் ஒவ்வொரு இயக்கத்தில் சேர்ந்து மக்களுக்காக போராட போகிறோம் வலிக்கிட்டு நீங்கள். இதுதான் உங்களோட போராட்டத்தை வடிவம். மக்களுக்காக போராட வலிக்கிட்ட உங்களுக்கு போராட்ட வடிவம் இதுதானோ? நல்லதோ கெட்டதோ ஒரே குறிக்கோள் ஒரே நிலையில தான் நிற்கணும். இன்றைக்கு கூட போராட்ட வடிவங்கள் நீங்கள் என்னதுக்கு பின்ன அங்கே போனீங்க துவக்கு தூக்கி போராட போகிற வேண்டும். அது செலவாக இருக்கலாம், புல்லட்டாக இருக்கலாம், இபிஆர்எல் இருக்கலாம், எந்த இயக்கமாகவும் இருக்கலாம். அப்போ கூட குறிக்கோள் என்ன? அரசாங்கத்தில் ஒட்டி கொண்டு நின்று பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கூட குறிக்கோள் போய் அங்கே போட்டு வந்து ஒரு 10 பேரையும் வச்சு கொண்டு நாங்கள் ஒரு கட்சி அப்படி தான் நிற்கிறீர்கள். பவுடர் கடத்துறவனுக்கும் கஞ்சா கடத்துறவனுக்கும் ஆதரவையும் கொடுத்துக்கொண்டு இதைத்தானே செய்து கொண்டு நிற்கிறீர்கள். தயவு செய்து எங்களது தமிழ் மக்கள் எல்லாரையும் நாங்கள் மன்றாட்டமாக கேட்கிறோம். தயவு செய்து இதில் வேற்று வெறுப்பு இல்லாமல் தயவு செய்து இலங்கையில் உள்ள சகல தமிழ் மக்களும் தமிழ் பேசும் அனைத்து மக்களும் இன்றைக்கு பூர்வீகமாக தமிழராக இருந்து கொண்டு சிங்களம் பேசி கொண்டிருக்க மக்களையும் தான் நான் சொல்கிறேன். சகலரும் எல்லாரும் சங்கு சின்னத்துக்கு முதல் வாக்களிங்க. ஒரே வாக்கு தான், ஒரே வாக்கு, ஒரே சங்கு சின்னத்துக்கு ஒரே வாக்களித்து எங்களது அரியேந்திரன் ஐயா முன்னு கொண்டு சங்கு சின்னத்தை நாங்கள் போட்டு நாங்கள் ஒரு வெற்றி அடைஞ்சு அதுக்கு பிறகு எங்கள் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு சொல்லி பழகொள்வோம். அதுக்கு எல்லாரும் கூட வந்து எல்லாரும் சேர்ந்து நின்று நாங்கள் முடிவெடுப்போம்.